ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாளைக்கு மார்க்கெட்டுக்கு வந்து ஆப்ஷன் மார்க்கெட்டில் நம்ம வந்து பை பண்ணும்போது ஒரு சில லெவல்ஸ் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் லெவல் அதெல்லாம் வச்சுட்டு நம்ம பை பண்ணும்போது நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த லெவல் வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதையும் எந்த ஆப்ஷன் பை பண்ணணும், இல்லை எந்த ஆப்ஷனுமே பை பண்ணாமல் வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆப்ஷனுடைய இதில் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் மார்க்கெட்டில் பை பண்ணுறதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஓகேவா? அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒருத்தர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ப்பாங்க, ஒருத்தர் ஐவி பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. ஆனால் இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ, ஐவியோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டேட்டா வந்து லேட்டாக கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ ஒரு இங்கே மார்க்கெட் இங்கே நடந்து முடிஞ்ச அதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து டேட்டா வந்து அந்த ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லைனா வந்து ஆப்ஷன் செயினில் போய் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லைனா வந்து அந்த ஐவியோ வந்து நமக்கு கிடைக்கும், லேட்டாக கிடைக்கும். அதாவது ஒரு 2 நிமிஷம் நமக்கு டேட்டா லேட் ஆகும். ஆனால் டிக் பை டிக் ஒரு செகண்டில் இந்த டிக்கில் என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்கூட இந்த கேண்டியில் வச்சு நம்ம வந்து பார்த்துக்கிட முடியும். ஆனால் அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டேட்டா கரெக்டாக இருக்குமா அப்படின்னா, இங்கே நம்ம இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த அதாவது ஃப்ரீ வெர்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ட்ரேடிங் வியூவில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு 5 செகண்ட் வந்து அவங்க வந்து டேட்டா லேட்டாக தான் கிடைக்குங்கிறாங்க. ஆனால் இதை அதை 2 நிமிஷம் 3 நிமிஷம் டேட்டா லேட்டாக கிடைக்கும் இல்லையா, அந்த ஆப்ஷனுடைய இதில் அந்த இதை கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கலாம். ஓகே. ஸோ இதில் நமக்கு வந்து மெயினாக வந்து நமக்கு வந்து என்னென்னா, இப்போ ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஷன் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ கால் எங்கே ஓப்பன் ஆகுது, புட் எங்கே ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஓப்பன் வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாது. அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த லெவல்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இந்த லெவல் இருக்குது. இது நாளைக்கு நம்ம கொடுத்துருக்கிற லெவல் வந்து 232 ரூபா அப்படிங்கிறது ஒரு பையோட லெவல். ஸோ இந்த 232 ரூபாய்க்கு இந்த கால் ஆப்ஷன் இப்போ நம்ம வச்சுருக்கிற சார்ட் வந்து 24,000 ஓகேவா? ஸோ 24,000 நிஃப்டியோட 24.8 தான் இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம வந்து 24,000 அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ 24,000 கால் வந்து நமக்கு வந்து இந்த 232 ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இந்த 232 ரூபாய்க்கு மேலே இருக்குன்னா, அப்போ இந்த 24,000 புட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த புட் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து எவ்வளோவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 232 ரூபாய்க்கு கீழே இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கால் பை பண்ணலாம். ஸோ கால் வந்து 232 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். ஒரே நிமிஷம் லோட் ஆகல. ஓகே. 232 ரூபாய்க்கு மேலே கால் இருந்தது அப்படின்னா, கால் ஆப்ஷன் அதாவது 24,000 அப்படிங்கிற நான் இப்போ ஆப்ஷன் எடுத்துருக்கிறேன். ஏன்னா நான் நிஃப்டியாக தானே க்ளோசிங் கொடுத்துருக்கு நமக்கு. ஸோ அந்த ப்ரைஸில் உள்ளதை நான் எடுத்துருக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ அங்கே இருக்கும்போது நம்ம 232 ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இந்த கால் பை பண்ணலாம். ஏன்னா புட் ஆப்ஷன் நமக்கு வந்து 232 ரூபாய்க்கு கீழே இருக்கா அப்படின்னு மட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து பை எடுத்துக்கலாம். பை அதாவது எப்படி எடுக்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. அதை வந்து எனக்கு தெரியல. ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து 232 ரூபாய்க்கு மேலே நமக்கு போயிடுது. 232 ரூபா அடுத்து வந்து பை லெவல் வந்து அடுத்த லெவலில் வந்து இது ரிவர்சல் லெவல் 286 ரூபாய்க்கு போயிட்டுனா அங்கேருந்து ரிவர்சல் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். அது வந்து ரிவர்சல் அதாவது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக கூட இருக்கலாம். இன்கேஸ் இல்லை அது வந்து அங்கேருந்து ரிவர்சல் ஆகி கீழே கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து எப்படி வேணாலும் நடக்கலாம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இந்த 286 ரூபா அப்படிங்கிற லெவல். 232லேருந்து 286 போயிடுச்சுன்னா 286 ரிவர்சலுக்கான லெவல். ஸோ 286க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னா 348 ரூபா அப்படிங்கிற லெவல் வரைக்கும் அடுத்து மார்க்கெட் வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடியும் நமக்கு ரிவர்சல் ஆகலாம். ஆனால் என்னென்னா இந்த 348 ரூபா அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய 187 ரூபா சப்போர்ட் லெவல், அடுத்து 149 ரூபா சப்போர்ட் லெவல். 2 ஆப்ஷனுக்குமே ஓகேவா? கால் ஆர் புட் 2க்குமே இது வந்து இந்த லெவல் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் இந்த லெவல் அதாவது இந்த பை லெவல் 232 ரூபாய்க்கு மேலே எந்த ஆப்ஷன் இந்த கால் இருக்குதான்னு பாருங்கள் ஓப்பன் ஆகும்போது. அதே இது புட் ஆப்ஷன் இருக்குதான்னு பாருங்கள். இந்த புட் ஆப்ஷன் இதில் மேலே இருக்குது அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா புட்டை தான் பை பண்ணணும். கால் வந்து இதுக்கு கீழே இருக்கான்னு பார்க்கணும். 232 ரூபாய்க்கு கீழே.
ஓகே. ஸோ இதுதான் வந்து அந்த ஆப்ஷனுடைய மேத்தமெட்டிக்கல் லெவல். ஓகே. ஸோ இது இல்லாம நம்ம வந்து என்னன்னா, இப்போ நீங்க நெறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பயம் என்னன்னா, சார் ரூ. 232 நீங்க சொல்றீங்க. ஆனா ரூ. 232 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது ரூ. 286 ஓப்பன் ஆகுது சார். இல்ல அதுக்கு மேல ஓப்பன் ஆகுது. எப்படி சார் பை பண்றது? அப்படின்னு கேட்குறீங்க. கரெக்ட். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, புட் ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ புட் ஆப்ஷன் ரூ. 187 இருக்கா? இல்லன்னா ரூ. 149 இருக்கா? அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ நமக்கு வந்து என்னன்னா, இப்போ புட் ஆப்ஷன் இங்க இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ரூ. 149 இருக்கு அப்படின்னா, அப்ப இது வந்து எங்க இருக்கணும் நமக்கு ஆக்சுவலா? இங்க இருந்திருக்கணும். அது 348 அப்படிங்கிற லெவல்ல கால் ஆப்ஷன் இருந்திருக்கணும். கால் இங்க இருந்திருக்கணும். 348 அப்படிங்கிற லெவல்ல இருந்துச்சுன்னா, புட் ஆப்ஷன் வந்து ரூ. 149 அப்படிங்கிற லெவல்ல இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்ணணும் நம்ம, இந்த ரூ. 149ங்கிறது புட் ஆப்ஷனுடைய ரிவர்சல் ஏரியா. அதாவது 2க்குமே ரிவர்சல் ஏரியா தான் இது. அதாவது இது மேல போயிருச்சு அப்படின்னா, அப்ப இது வந்து இங்க கீழ வந்துரும். புட் ஆப்ஷன் கீழ வரும். புட்டு கீழ வரும்போது புட்டுக்கான லெவல் வந்து ரூ. 149. அப்ப ரூ. 149ங்கிற ரிவர்சல் ஏரியா அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இங்க இருந்து ஒரு என்ட்ரி கிடைக்குதான்னு பார்க்கணும். ஸோ அந்த என்ட்ரி எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு இது ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவை நேத்து தான் அந்த வீடியோ நான் குடுத்துருக்கேன். அந்த வீடியோ மேல இப்ப நான் கார்ட்ஸ்லயும் தர்றேன். அதே சேம் டைம்ல கீழ டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். அதை வச்சு நம்ம எப்படி பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மினிட் டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா, ஸோ அடுத்த செகண்ட் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, எவ்வளோ ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். அவ்வளோதான். ஏன்னா ஆப்ஷன் வந்து இங்கேருந்து ரிவர்சல் ஆயிடுச்சு சார். ரூ. 149 ரிவர்சல் ஆயிடுச்சு. இந்த ரூ. 149 ரிவர்சலாக நம்ம மார்க்கெட் வந்து 187க்கு வரலாம். இல்லை 237 போகலாம். இல்லைன்னா அது ரூ. 1000 கூட போகலாம்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா ஒரு 10% 10 பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு அது ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. எப்படி வேணாலும் நடக்கலாம். அதாவது 1000 பாயிண்ட் மேலே போகலாம். ஸோ இல்லைன்னா ஒரு 10 பாயிண்ட் மேலே போகலாம். என்ட்ரி ஆகிறது மட்டும்தான் அந்த டைம், அந்த என்ன கேண்டில் அதில் நான் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். எல்லாமே அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் என்ட்ரி ஆகலாம். இந்த லெவல் எல்லாமே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் மார்க்கெட்டில் நம்ம வந்து ஒரு பையராக இருக்கோம்னா கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எப்போதும் போல் நம்ம வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அதாவது என்னென்னா, இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, இது உண்மையிலே இது வந்து ஒரு நல்ல ஒரு பயனுள்ள தகவல் அப்படின்னு நினச்சிங்கன்னா, லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து கண்டிப்பாக வந்து அது என்ன அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நான் உங்களுடைய கருத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். எனக்கு அது வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன கருத்தாக இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட்